السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، وكما قال عليه الصلاة والتسليم. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவராக நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக நான் என்னுடைய இந்த உரையை துவக்கம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களின் பெற்றோர்களே, இன்றைய தினம் 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்ததும் வெள்ளிக்கிழமை தான். அது லைலத்துல் கத்ர் இரவாகவும் இருந்தது. இப்பொழுது நாம் அதில் ஒன்றில் ஒற்றுமையாயிருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் இன்றைய சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. நம்முடைய இந்த பாரத திருநாட்டின் மிகுந்த மேன்மைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய நாட்டிலே பெருமைப்பட பேசுவதற்கு முகலாய பேரரசர் ஷாஜஹான் அவர்களால் கட்டிய செங்கோட்டையிலே இந்த 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொடியேற்றி 1947 பெற்ற சுதந்திரம் 2047 இந்தியா ஒரு மிக பெரும் வளர்ச்சி மிக்க நாடாக, உலகத்தில் உயர்ந்த நாடாக இருக்கும் என்று அவர் சொல்லிய அந்த அற்புதமான வார்த்தைகளுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அப்படி ஒரு நாள் இந்த நாட்டிற்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போன்று இன்றைய தினத்திலே நம்முடைய சென்னையின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கின்ற கொடி கம்பத்திலே நம்முடைய மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர் அவர்கள் 79வது சுதந்திர தின கொடியை ஏற்றி வைக்கிறார்கள். மரபின்படி நீண்ட காலமாக செங்கோட்டையிலே பிரதமர் என்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கின்ற மாநில அரசுகள் தங்கள் தலைமையிடத்திலே கொடியேற்றுகின்ற அந்த பெரும் பொறுப்பை ஆளுநர்களுக்குத்தான் வழங்கியிருந்தது. நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது
சுதந்திர தினத்தின் கொடியை ஏற்றுகின்ற பொறுப்பை அந்தந்த மாநிலத்தின் முதல்வர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதை வெற்றியும் கண்டு அதன் பலனாக இன்று இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் மாநில முதலமைச்சர்கள் தான் இன்றைய சுதந்திர தின கொடியை ஏற்றுகின்றார்கள். நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரும் பேராக பெரும் பெருமையாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். கொடி ஏற்றுகின்ற பொழுது அந்த கொடி பாதி கம்பத்திலே கட்டப்பட்டிருந்துதான் இன்று ஏற்றப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சுதந்திரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதை அது அறிவிக்கிறது. அதே சமயத்தில் குடியரசு தினத்தின் கொடியை மேலே கட்டி வைத்திருப்போம், நாம் அங்கிருந்தே பறக்க விடுவோம். நம்முடைய நாடு குடியரசு நாடாக மாறிவிட்டது, இது உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற அந்த சிந்தனையை நம்முடைய முன்னோர்கள் கொடி ஏற்றுகின்ற முறையிலேயே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சுதந்திர தின கொடியை எப்படி ஏற்ற வேண்டும்? குடியரசு தினத்தின் 1950 தான் குடியரசு நாடாக நம்முடைய நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. குடியரசு நாடு என்று சொன்னால் என்ன? இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் மதிப்புக்குரியவர். இந்த நாட்டில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்தியன், இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரன். அவன் பிறப்பால் இந்த நாட்டின் பிறப்புரிமையை பெற்றிருக்கிறான். அவனுக்கு எல்லாம் சமமாக, அவர்களில் எல்லோருக்கும் சமநிலை கல்வி கிடைக்க வேண்டும், சமநிலை பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், சமநிலை நீதி பரிபாலனம் கிடைக்க வேண்டும், சமநிலை ஆரோக்கியமான வாழ்வுக்குரிய மருத்துவம் கிடைக்க வேண்டும். இது போன்ற பல சித்தாந்தங்களை உள்ளடக்கிய நம்முடைய இந்தியாவின் பிரம்மாண்டமான இந்த ஜனநாயக நாட்டினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வடிவமைப்பதற்காக பொறுப்புக்குரியவராக ஆக்கப்பட்டவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதன் தலைவராக அந்த குழுவுக்கே வரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சித்த பொழுது அவரை அந்த குழுவிலே கொண்டு வருகின்ற பெரும் பொறுப்பை முஸ்லிம்களாகிய நம் முன்னோர்கள் தான் செய்தார்கள். ஏன் அவர் வருவதை கொண்டு அப்பொழுதிருந்த உயர் ஜாதிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த குழுவின் தலைவராக இருந்தார். அந்த குழுவிலே பல சமய பெரியவர்கள் இருந்தார்கள், அதில் நம்முடைய முஸ்லிம் பெரியவர்களும் இருந்தார்கள் என்பதை இந்த வரலாற்றிலே நாம் நினைவுபடுத்த வேண்டும். எனவேதான் ஒரு சரியான சட்ட வடிவமைப்பை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்துவதற்கு தலைமை பொறுப்பை பெற்றுக்கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சரியாக தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினார்கள். நம்முடைய நாட்டின் முதல் சட்ட அமைச்சராகவும் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஆனால் பெண்களுக்கான உரிமைகள் தரப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த பெண்களுக்கு தர வேண்டிய உரிமையை தருவதற்கான மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனதால் சட்ட அமைச்சராகவே நான் இருந்து என்ன பயன் என்று தன்னுடைய சட்ட அமைச்சர் பணியையே அவர் தூக்கி எறிந்து விட்டார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாடு ஒரு சிறந்த நாடு. இதை உருவாக்குவதற்கு நம்மில் இந்தியர்களாக எல்லோரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பங்கெடுத்த காலத்தில் முஸ்லிம்கள் என்றும் இந்துக்கள் என்றும் எந்த பிரிவும் இல்லை. முஸ்லிம்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள், சீக்கியர்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களுமே இருந்தார்கள். இந்த நாட்டை ஆட்சி செய்ய அபகரித்த ஆங்கிலேயர்கள் மதமான கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இது இந்தியா எங்கள் நாடு, நீங்கள் உள்ளே வந்து அபகரித்து விட்டீர்களே என்று அவர்களும் சேர்த்துத்தான் இதை எதிர்த்திருக்கிறார்கள். ஆகவே நாம் வரலாறு மறைக்கப்பட்டது என்பது என்னவோ உண்மைதான். அதில் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? முஸ்லிம்கள் இந்துக்கள் என்ற பிரிவான பிரச்சனையை அங்கே நாம் பேசவே கூடாது. இது ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரிவு. ஆங்கிலேயர்கள் தான் இப்படி பிரிவினை சிந்தனையை உண்டாக்கினார்கள். இந்தியா பிரிக்கப்படாத இந்தியாவாக இருந்த பொழுது, சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த பொழுது, காபூலில் இருந்து ரங்கோன் வரை ஒரே இந்தியா தான். அன்று பாகிஸ்தான் இல்லை, அன்று பங்களாதேஷ் இல்லை, அன்று ஆப்கானிஸ்தான் இல்லை, அன்று வங்காளம் தனியாக இல்லை, அன்று ரங்கோன் மியான்மர் என்பது தனியாக இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்திலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய தாய் திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது 1947.
அது ஒரு வெள்ளிக்கிழமை லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தது என்பதை நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த நாட்டுடைய 1200 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே முஸ்லிம்கள் இருந்ததால் மற்ற சின்ன சின்ன ஆட்சி இடங்களை மற்றவர்கள் வைத்துக் கொண்டிருந்ததால் அவர்களெல்லாம் நாம் ஒரே தாய் பிள்ளைகள், நாம் இந்தியர்கள், நமக்கு எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை சிந்தனை வடிவாகவும் செயல் வடிவாகவுமே அவர்கள் தந்து கொண்டிருந்தார்கள். யூசுப் கானை பற்றியெல்லாம் பாடல்களில் சொன்னார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்திற்கு வந்தவர் என்று சொல்வது சரியான ஆதாரம் இல்லாததுதான். அவர் பிறப்பிலே முஸ்லிம். அதேபோன்று நம் போன்ற பள்ளிக்கூடங்களில் கல்வி நிலையங்களில் சொல்லப்படுகின்ற வரலாற்றிலே சரியானவைகளை மட்டும் சொல்ல வேண்டும். இங்கே கமல்ஹாசனை பற்றி சொல்லுகிறார்கள். கமல்ஹாசனை ஏன் சொல்ல வேண்டும்? அவர் திரைப்பட இயக்குனர். அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை பற்றி நமக்கு கருத்து மாற்றம் எல்லாம் இல்லை, அது வேறு விஷயம். ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற முகத்தில் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். அவர் நல்லவரை கெட்டவராக, கெட்டவரை நல்லவராக சித்தரிப்பது என்பதுதான் திரைப்படம். நடிப்பு, நாடகம், திரைப்படம் என்பதெல்லாம் உண்மைகளை சொல்வது என்பது மிக குறைவாக இருக்கும். எனவே கல்விக்கூடங்களில், அதுவும் நம் போன்ற கல்விக்கூடங்களில் திரைப்பட இயக்குநர்கள் பெயரை எல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்லக்கூடிய மௌலானா முகமது அலி அவர்கள் பைத்துல் மக்திஸுடைய வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். லண்டனுக்கு சென்றிருந்த அவர்கள் வட்டமேஜை மாநாட்டிலே, ரவுண்ட் டேபிள் மீட்டிங்கிலே கலந்து கொள்கின்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். இந்த தமிழ் மண்ணிலே இருந்து, தமிழ்நாட்டிலே இருந்து வணிக வித்தகராக, மிகப்பெரிய வணிக செம்மலாக வாழ்ந்து மறைந்த ஜமால் முஹம்மத் என்ற மிகப்பெரிய பேரறிஞர் அவர் வட்டமேஜை மாநாட்டிலே கலந்திருக்கிறார். திண்டுக்கல்லில் இருக்கின்ற அவருடைய சொந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, சென்னை ஜமாலியா அரபிக் கல்லூரி, அதனுடைய பவுண்டர் அவர்தான். எனவே அவர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கின்ற முக்குளம் என்ற கிராமத்திலே தான் அவர்கள் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜமால் முகமது வலியுல்லா என்ற மிகப்பெரிய மகான் அங்கே இறக்கமாய் இருக்கிறார்கள். அவர்களால் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்த காரணத்தால் அவர்கள் முழு குடும்பத்திலும் யாருக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் அந்த ஆண் குழந்தையின் பெயர் ஜமால் என்று சேர்க்கப்படும். பெண்களுக்கு கூட ஜமால் என்ற பெயரை சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த மிகப்பெரிய மகானுடைய தீர்க்கதரிசியால் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதில் 4 சகோதரர்கள், 3 சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த ஜமால் முகமது அவர்களுடைய பாட்டனார். ஒரே ஒரு சகோதரர் தான் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர்தான் மக்களால் போற்றப்படுகின்ற தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் என்று சொன்ன பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். எனவேதான் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு முஸ்லிம் ஆயிஷா அம்மையார் பால் ஊட்டினார்கள் என்ற வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஆயிஷா அம்மையார் யார்? அவருடைய பெரிய தாயார் தான். அவருடைய குடும்பத்திலே உள்ள முஸ்லிம் தாய் அவர்கள் தான் அவருக்கு பாலூட்டினார்கள். முஸ்லிம்கள் பாலூட்டி வளர்த்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே கவிஞர் வாலியையும் சொல்லலாம். அவருக்கும் ஒரு முஸ்லிம் தாய் தான் பாலூட்டி வளர்த்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்திய நாடு ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்காக போராடிய அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் இந்தியாவிலே உள்ள இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று தனித்தனியாக பிரித்தார்கள். அவர்களுடைய பாலிசியே பிரித்தாழ்வதுதான். இந்த உலகம் முழுவதும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூத பாரம்பரியமிக்க அவர்களும் அதே போன்று ஆங்கிலேயர்களும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தந்திரமே சூழ்ச்சிகளை கொண்டுதான் அவர்கள் என்றும் வென்றிருக்கிறார்கள். கல்கத்தாவிலே 22 வயசுள்ள சிராஜுத்தௌலா அவர்கள், அவர் அந்த நாட்டுடைய அரசர். அவரையும் ஆலிம் என்று சொன்னார். அவர் ஆலிம் இல்லை, அவர் அந்த நாட்டுடைய அரசர், வங்காளத்தினுடைய அரசர் நவாப். அவரை சூழ்ச்சியால் தான் அவருடைய சகோதரரை வைத்தே கொல்லப்படுகிறது. மீர் ஜாஃபர் என்ற அவருடைய சகோதரரை உறுதி சொன்னார்கள், உனக்கு ஆட்சி கிடைக்கும் என்று. சில மாதங்களில் அவரை கொன்றொழித்தார்கள். அருமையானவர்கள், யூசுப் கான் அவர்களை கொன்றொழிப்பதற்கு வருத்தமாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் வரலாறு, ஆற்காடு நவாபு தான் அதற்கு காரணம். அவர்தான் ஆங்கிலேயருக்கு கடிதம் எழுதினார். ஒன்று, யூசுப் கான் கொல்லப்பட வேண்டும்,
அல்லது நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? அவருடைய 7.5 ஆண்டு ஆட்சி காலம், மதுரை தலைநகராக கொண்டு அவர் செய்த ஆட்சி, அது அவருக்கு ஆங்கிலேய அரசால் கொடுக்கப்பட்ட வெகுமதி. அவரை ரெஸ்பெக்ட் பண்ணினார்கள், ஹானர் பண்ணினார்கள். அவர் பழங்கி மலையில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களை விரட்டி அடித்ததன் காரணமாக அவருக்கு கொடுத்த ஒரு மாபெரிய பரிசுதான் மதுரை ஆட்சி. ஆனால் மதுரை ஆட்சியிலே அவர் கொண்ட அந்த அற்புதமான மத ஒற்றுமை, வேற்றுமை இல்லாத ஆட்சி, அந்த மதுரை சீமையே அவர் வளர்த்தெடுத்தார். ஒரு சில வருடங்கள் ஆர்காட் நவாப் மூலமாக வரி கொடுத்தார், அது ஆங்கிலேயர்களுக்கு சென்றடைந்தது. யோசித்து பார்த்தார், நம்முடைய மக்களின் இந்த உழைப்பு பெரும்பளவாக வரியாக அங்கே செல்வதற்கு பதிலால் நாமே இந்த நாட்டை ஆளுகின்றவராக பிரகடனப்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் செய்தார். அதை பொறுத்துக் கொள்ளாமல் தான் அவரை வெட்டினார்கள். தலை ஒருபுறம், கை ஒருபுறம், கால் ஒருபுறம், தலையும் காலும் கையும் இல்லாத உடல் என்று சம்மட்டிபுரத்திலே ஷஹீத் யூசுப் கான் அவர்களின் மன்னரையாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தூக்கிலிடப்பட்டது அவர் எங்கே என்று சொன்னால் திண்டுக்கல்லிலே. வரலாறை சரியாக படியுங்கள். திண்டுக்கல்லில் இருந்து மதுரை ரோட்டிலே உள்ள ஒரு புளிய மரத்தில் தான் அவர் தூக்கிலிடப்பட்டார். ஆனால் இன்று அது அடையாளமாக்கப்படவில்லை. அருமையானவர்களே, இந்தியாவிலே இந்தியர்களாக நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக, அவர்கள் இந்துக்களாக, அவர்கள் சீக்கியர்களாக, அருமையானவர்களே, இருந்துதான் இந்த நாட்டுக்கு விடுதலைக்கு அவர்கள் வித்திட்டார்கள். அவர் உயிர் கொடுப்பதில் விகிதாச்சாரம், முன்னே நிற்க வேண்டிய முன் பொறுப்புக்கு முஸ்லிம்கள் காரணமானார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே 1200 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலங்களில் எல்லாம் அவர்கள் அங்கே சமய வேறுபாடுகளே இல்லாமல் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். அவுரங்கசீபின் படைத்தளபதி நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர். மராட்டிய மன்னர் சிவாஜியின் படைத்தளபதி அப்சல் கான் என்று சொல்கின்ற முஸ்லிம். வேற்றுமை இல்லை. யாருக்கு தகுதி இருக்குமோ அவர்கள் எங்கே இருப்பார்கள். திப்சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹினுடைய மிகப்பெரிய, அதாவது தீவான் என்று சொல்ல அந்த பொறுப்புக்குரியவர் தான் பூரணையா. அங்கே மற்ற அமைச்சர்கள் இருந்திருந்தாலும் பூரணையா தான் மைசூர் சாம்ராஜ்ய தீவானாக ஹைதர் அலி அவர்களாலே நியமிக்கப்பட்டிருந்தார். வேற்றுமை இல்லை இந்த படத்திலே. ஷேகுலின் மஹமூத் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நிறைய தெரிந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு நாளிலே ஒரு சில வரிகளை பேசியோ படித்தோ கேட்டோ எந்த பயனும் இல்லை. நான் யோசிக்கின்றேன், ஆனால் மறந்து போய் விடுகின்றேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைவரை பற்றி சுதந்திர போராட்ட வீரர்களின் முழு பெயர்களையும் எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரின் சுருக்கமான ஒரு பேஜிலே உள்ள ஒரு வரலாறு. ஆக இந்திய விடுதலை போரிலே தங்களை முழுமையாக உயிர் கொடுத்தவர்களை, தியாகம் செய்தவர்களை எல்லாம் பட்டியலிட்டு அந்த வரலாறு பாதுகாக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலிருந்தே அந்த பணியை துவங்க வேண்டும். நான் பெயர்களை எல்லாம் எழுதி தருகிறேன். அவர்களின் வரலாறுகளை தேடி அந்த வரலாற்று பெட்டகத்தை உருவாக்க வேண்டும். எனக்கு வாழ்நாளில் அல்லாஹ் இன்னும் பாக்கி கொடுத்திருந்தால் அடுத்த வருடம் 3 மாதங்களுக்கு முன்பே தமிழகம் முழுவதும் உள்ள அரபு கல்லூரிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கல்லூரியிலேயும் நம்முடைய முன்னோர்களின் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நான் நேற்றைய தினம்தான் அப்படி ஒரு சிந்தனை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். அருமையானவர்களே, ஷேகுல் ஹிந்த் மௌலானா முஹம்மது ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சியை அமைத்து விட்டார்கள். ஆசாத் ஹிந்த், அந்த ஆசாத் ஹிந்த் ஆட்சியினுடைய பிரதமராக ராஜா பிரதாப் சிங் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். வெளியுறவு அமைச்சராக மௌலானா பர்கத்துல்லா கான் நியமனம் செய்யப்பட்டார்கள். இன்னும் பல பொறுப்புகள் பலருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆசாத் ஹிந்த் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்புதான் அதனுடைய நிறுவனத்தின் செய்திகளை சொல்லுவதற்காக வேண்டித்தான் மௌலானா மஹமூத் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்காவிற்கு சென்று துருக்கி அரசாங்கத்தினுடைய பொறுப்புதாரிகளை சந்திப்பதற்கு சென்றார்கள். பட்டுத்துணி லெட்டர், ரேஷமி ருமால், பட்டு துணியிலே கடிதம் எழுதி அதை துண்டாக எடுத்துக்கொண்டு ஹசரத் அவர்கள் வரை அது சென்றடைய வேண்டும் என்ற முயற்சி. அந்த கடிதம் எழுதப்பட்ட ஊர்
இன்று இருக்கின்ற ராய்ப்பூரில் இருக்கின்ற கான்கா மௌலானா அப்துல் ரஹீம் ராய்பூரி ரஹிமஹுல்லா, அப்துல் காதிர் ராய்பூரி ரஹிமஹுல்லா போன்ற மகான்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த கான்கா